நீ இங்க பேச மாட்ட, எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்க. இவ்வளவு சொல்லி நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா. வாழா வெட்டியா? இதுதான் என் வீடு. அன்னைக்கு சொன்னேன்ல, உனக்கு உரைக்கல. நான் வரமாட்டேன், நீ போயிரு. எதுக்கு வச்சு வர மாட்டேங்க? திருச்சித்தனமா வீட்டுக்கு நோஞ்சு இல்லாம இஷ்டம் இல்லாத பணம் கடத்திட்டு போக வந்து நாட்டாக மகன வெள்ளிய வட வெள்ளாட்டு புழுக்க கண்ட நாயில வந்து நம்ம சோத்தை வச்சு கொண்டு பாக்கு. வாழ வாழ இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ரெண்டு ஒன்று பாத்துறேன். ஊர் நாட்டாக மக பரவாச வழியா பேர வந்துருக்கான். இந்த வெட்ட கட்ட நாள் வெளியே வந்து காமிச்சு போயா. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தலைமுறை வச்சிருக்க. இனிமே எனக்கு நீ மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறாங்க இருந்து போற அப்பனும் இல்ல மகனும் இல்லைன்னா திருடன் திருடன் ஆகுமா? வசந்தி கையை பிடிச்சு சொல்ல போயுமாயா? சுந்தரபாண்டி 2 நாளைக்கு இந்த ஊருக்குள்ள வரமாட்டா. பிறகு 3ஆவது நாள் செவரட்டி குதிப்பா, 4ஆவது நாள் ஓட்ட பிடிச்சு இறங்குவா. வசந்திக்கு இல்லையா நாயா? என்ன இந்த பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு. காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வர கூட முடியாது. கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம். வீர சுந்தரபாண்டி தேவன் பொண்டாட்டிங்கிறத காட்டிட்டு வரையாக்கும். இந்த நேரத்தில் தனியா வண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? இதுல ரகசியம் என்ன ரகசியம்? என் பேரோட தான் போயிட்டு வரேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். அவன சொத்த பிள்ளை தானே, அவனை வீட்டு வாசப்படியை மிதிக்கான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அவனை கெடுக்க, நீ அவருமா சேர்ந்து ஏன் இப்படி திருத்தனம் பண்ற? நான் தான் திருட்டுத்தனம் பண்றமா? உன் பரம்பரையே திருட்டுத்தனம் பண்ற பரம்பரை தானடா. உங்க அப்பரு என் ராசா என்ன குதிரையில சிறை எடுத்து வந்து தாலி கட்டிக்கிட்டாரு முறை இல்லாம. நாங்க வரலையா? ஏன் நீ இவனை வெத்தலை மூட்டுக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு போய் வச்சு விநாயகர் கோயில தாலி கட்டிக்கிட்டு வந்த முறை இல்லாம? நீங்க வரலையா? இன்னைக்கு என் பேரு முறை பொண்ணை தேடி போனது உங்களுக்கு எல்லாம் திருட்டுத்தனமா போயிடுச்சு. நாட்டாம நாட்டாம ஆன உடனே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. நாயத்தோட நடந்துகிட்டவன் இன்னைக்கு நடுக்காட்டுல குளிர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நாட்டாம பண்ணிவிட்டான். நாட்டாம கூட்டாம இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துடும். நீ ஏண்டி பறக்க பறக்க முடிக்க? போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா, நெஞ்சடைக்கு. அவன் தலைவிதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் பட்னியா கிடக்கணும்? அப்ப நான் ஜண்டையும் புருஷ மண்டாடி ஜண்டையும் எத்தனை நாளைக்கு? அதுக்காக சாப்பாட்டு மேலே போச்சுக்கிட்டு இருப்ப. பிச்சமுத்து ரெட்டவாளை கட்டி கம்பெடுத்துக்கிட்டு நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டாத்தா. கேட்க மாட்டேங்காத்தா. ஆமா ஐயா மூக்கையா, இந்த தெருவுல ஒருத்தர் ரெட்டவாளு கட்டி வாரான்னா என் ராசா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம எல்லாம் போயிடும். போய் என்னன்னு கேளு மூக்கையா. இப்ப யார போய் கேட்க சொல்லுங்க? அந்த மாட்டுக்கார பேலையா? மகனே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு எவனோ நாட்டாமே போறா, எப்படியோ போய் தொலையா விடு. இதுக்காடா என் ராசா மஞ்சள் துணி கட்டி ஒத்தையில கம்பெடுத்துட்டு போய் ஊர் மனத்தை காப்பாத்தினாரு? இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த முத்தாத்தா உஷோட இருக்க மாட்டா. என் ராசாவோட பேருக்கு ஒரு தலைகுணும்னா அதுக்கு முன்னால என் தலை இந்த மண்ணில் சாஞ்சிரும். சும்மா சாவேன்னு பாக்கியா? இந்த பொட்டச்சி 2 பயிர்களாவது அடிச்சு காய்ச்சாம சாக மாட்டா. பாக்கேன். வெள்ளத்தாயி நம்ம பிச்சமுத்து கம்பு எடுத்துக்கிட்டு போய் நாட்டாம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு என்னப்பா தகரான்னு கேட்க போறேன். அடிச்சுட்டாங்க. யாரு இந்த வெள்ளத்தாய் புருஷ மேல கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசிக்கிட்டு போயிட்டானுங்களா? யாரு எப்படி அடிச்சது? வேற யாரா இருந்தாலும் எங்க சோழன் மட்டும் சும்மா விட்டு போனா அவன் குடலை உருவி மாலையா போட்டுக்க மாட்டான். தாய் மாமங்கிறனால மாட்டுக்கு இருக்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மண்டல அடிபட்டு பேச வர வேண்டியிருக்கு.
வெள்ளத்தாயி இவ்வளவு வேகமா போறாளே, வரிச்சண்டிக்கு நாம தான் போகணும்னு தெரிஞ்சா நமக்கு கிடைக்கிற நெல்லிச்சோறும் போயிடுவோம்ப்பா சொல்லல. சின்னையா, வெள்ளத்தாய் கூட ராத்திரி பகலமாக்குற பயம் நானு. எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா, எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுங்க நமக்கு தான் தெரியும். நம்ம வேற ரத்தத்தை பார்த்துட்டோம்ல, நடக்க போற வேடிக்கை நீங்க பாருங்க. எதுக்கு அடிக்கணும்? வச்சவளை இறக்கி வச்சாரா இல்ல திங்க சொத்துல மண்ணாடி போட்டாரா? எதுக்கு அடிக்கிறாங்க? வெள்ளத்தாயி, என்ன நடந்ததுன்னு தெரியாம என் தாயி சத்தம் போடுவா. நாட்டுக்கார பெரிய வீட்டு மாப்பிளையா வந்து இத்தனை நாள நாம அவமானப்பட்டதுக்கு போதும் தானே. இன்னைக்கு தகுந்த மகனை சேர்ந்து ஒரே அடி அடிச்சு கொண்டு தானே கதனை கட்டிங்க. இங்க வரு வெள்ளத்தாயி, எதுக்கு இப்படி முன்ன பின்ன தெரியாத மாதிரி சத்தம் போடுத? மூணாவது மனுஷன் மாதிரி பேசாதத்தா. நமக்குள்ள இளவு வேண்டாம். உயிர் போயிருந்தா அத்தான மகனை சேர்ந்து திரும்பி கொடுத்திருப்பியல. அத்தா, நமக்குள்ள எந்த ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் உறவு அத்து போச்சு. என் புரிஞ்ச வீட்டு உறவத்தை பாத்தீங்களே. அத்தா, எந்த சந்தாத்தமும் வேண்டாம், சம்மந்தமும் வேண்டாம். அம்மா தாயி, நான் ஒரு படியை எழுதி சம்மந்தம் பேச வரல. ஓடி ஓடி தாய் மாமன் நேற்று வந்தேன். இப்படி என் புரிச்ச உயிர் நீ சும்மா இருக்க போறியா? வெள்ளத்தாயி, நீ வீட்டுக்கு போ. போற ஒரே அடியை நானாதாக்குறதான பாத்தியே. சரி போற. புருஷனை ரத்த கிளறியா கொண்டு வந்து போட்டாங்களே, இனி இந்த ஜென்மத்துக்கு மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஆத்தா, இனி படி மெதிப்ப. ஆமா சொல்லல, நீ எங்க மரத்தான கோமல் இருக்கீண்டா பேட்டி. அதுக்கு மேல சட்டை கூச்சமெல்லாம் போட்டிருக்கியே, உனக்கு அடிக்கலையா? மனசுக்கு அடிப்புக்கு என்ன மட்டும் தப்பிச்சுட்டு இருக்கிற? மரத்தெல்லாம் வேட்டலாம் பேசுக்கிறிய, பதில் எனக்கு கிடைக்கலையா? ஓ, அது புருஷனை ரத்த காயத்தோட பார்த்த உடனே மனசு பொறுக்கல, கழுத வந்து கத்திட்டு போயிருச்சு. தாய் பிள்ளைக்குள்ள என்ன தாய் பிள்ளை? அவ புருஷன் பெரிய யோகிய மாதிரி வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு போறா. என் புருஷன் இந்த ஊருக்கே குழந்தை மாதிரி. அவரை கேளா பேசினா நான் சும்மா இருப்பேனா? லட்சுமி அத்தை, இது வரைக்கும் உங்க வார்த்தை மீறி பதில் பேசிருக்கா? இவ்வளவு உதவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு சம்மந்தம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம். தகப்ப பொண்ணு எடுக்கணும், தலைவிரியாண்ட தாய் வழியில பொண்ணு எடுக்கலாம். லட்சுமி என்ன இப்படி? நாளைக்கு காலையில உங்க அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்பா, இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு கேட்டு இப்படி காரணமா போயிட்டோம். இனிமேலாவது பேசாம இரு. நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். வசந்தி தான் உங்க அப்பா மான மரியாதையோட வாழ் நினைச்சுன்னா வாய முடியும். சும்மாரு. ஏய் சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி, என்னல யோசிக்க போ. லட்சுமி, ஆத்தா என்ன சொல்லுதா? நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு உள்ள படுத்திருக்காங்க. ஓஹோ, ஆத்தா புறப்பட்டு போலாம். ஆத்தா, ஆத்தா ஒன்னத்தானே? அப்படியா? யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சுந்தரபாண்டியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு தான் இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்க. என்ன மூக்கையா? ஐயா, போறதுன்னு முடிவே பண்ணிட்டு ஐயா. பச்சை புள்ள எட்டி உடைச்சதுக்காக பழிவாங்க கிளம்பிட்டியே. அட, அந்த கழுகுதான் புருஷன் அடிபட்ட ஆத்திரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வந்து பேசிட்டு போயிட்டா. ஐயா, நீ ஊருக்கே பெருமை சொல்றவ ஐயா. நீமுக்காக வேற சொந்தம் தேடி போறிய. அடிச்சு அடிச்சு எழுதுறதுக்கு என்ன ஸ்லேட் எடுத்த ஐயா. வெள்ளத்தாயி வேற யாரையா? என் ராசாவோட வம்சாவளியா. வெள்ளத்தாயை பத்தி இனிமே பேசாத. சரியா, உன் மனசுப்படி அவன் பண்ணது எல்லாமே குத்தமா இருக்கட்டையா. அந்த சின்ன புள்ள வசந்தி என்னையா குத்தம் பண்ணா? ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிருச்சு இல்லையா? ஐயா, என்னப்பா ஆட்டோ குடுத்து சொன்னாங்க. யாரையா குடுத்து விட்டது? வெள்ளத்தாய் புருஷன் தானே? இல்லட்டா, வசந்தி தான் குடுத்தாங்க. அதான் என்னமோ வசந்தி என்ன குத்தம் பண்ணான்னு கேட்டிய? ஒருமா குடுத்து சூறாட்டி திரும்ப வச்சிருக்கா. சொந்தத்தை அடிச்சிருக்கிறது யாரும் தெரிஞ்சிட்டு இல்ல. இப்போ நீ வரமாட்டிய? போய் வண்டியில இல்ல ஓடி இதெல்லாம் பார்க்க போய் வண்டியில இல்ல. மூக்கையா, வீர சுந்தர பாண்டி சேவம் பொண்டாட்டி வயிறு சொல்றேன்டா, வயிறு சொல்றேன்டா. என் பேசிய தவிர வேற எந்த திருக்கி இந்த வீட்டு வாசம் கூட மிதிக்க முடியாதுடா. மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது. என்னை வாழவும் விட மாட்டேங்க.
என் தாயில குடும்பப்படுத்திட்டு தண்ணிக்கு விழுத்தாரு வண்டி நிறுத்துறா வண்டி நிறுத்து பாட்டி அந்த பக்கமும் தெரியல வசதி பிள்ளை உங்க அண்ணன் போல வைக்கிறீங்க போல இருக்கு என்ன இது என்ன இது அக்கா என் மையனா என் மகனுக்கு எடுத்துட்டு தம்பி மேல பழி போட்டு கட்டி வச்சுட்டாங்களா யாரோ சொல்லி தப்பு கவலை அடிக்கிறேன் தெரியலையே தங்கராசு தங்கராசு ஐயோ லட்சுமி காட்டு காட்டியே வாழ்க்கை போல பாவி ஐயோ ஐயா மூக்கையா அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லியா குருசாமி முதல்ல காரியம் முடியட்டும் அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லு தொடர்ந்து கையாளிய கொண்டு போட வந்த சத்தியமா என் புள்ள வேக மாட்டான் என்ன புடிச்ச சத்தம் மட்டும் பேசுறேன் நான் பாக்குறேன் மானம் போனதுக்கு அப்புறம் நான் பெத்த புள்ள போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் இப்ப என்ன பண்ண உனக்கு கொல்லி வைக்கிற யோகிதை கிடையாது இங்க இது நான் பெத்த புள்ளடி ஒன்னால தானே செத்து இது நான் பெத்த புள்ளன்னு சொல்லு கொல்லி வைக்காம போயிடுறேன் நான் சாதிக்கிற புரிச்சுன்னு சொல்லுடி ஒண்ணு பேசாம போயிடுறேன் இந்த மாதிரி கோழிக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாத கொலைக்கார பாவிய புருஷனை சொல்றதை விட எனக்கு புருஷனே வேண்டான்னு சொல்லிடலாம் உன்னை பத்தி எனக்கு தெரியுது புருஷன் வேண்டாம் வாயில் தான் சொல்ல முடியும் தாலி கட்டி வச்சுட்டா போயிடுவேன் ஏய் வாயை மூடிட்டு இருந்தா என் பொண்டாட்டிகளை கௌரவத்தில் சுத்திட்டு இருக்கலாம் வாழா வெட்டி அவமானப்படணும்னா தகராறு பண்ணு வாழா வெட்டியா இருக்கிறத விட உன் பொண்டாட்டியா இருக்கிறது அவமானம் இது வரைக்கும் உனக்கோ எனக்கு இருந்த ஊட்டு உறவு இப்ப பிள்ளையும் உன் தாலியும் தான் பிள்ளைக்கு கொள்ளி வச்சுட்ட நீ கட்டின தாலிக்கும்